ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம பார்த்திங்கன்னா 2.1, 5.1 இல்லை 4.1 இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். 7.1, 7.2 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இந்த பேசிக் மாடல் இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணவே இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காக ரெடி பண்ண ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரு. ஒரு கம்மியான விலையில் நல்ல பவர்ஃபுல்லான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான். இதில் நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லாயிருக்கும். லுக் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது பார்த்திங்கன்னா வால்யூமு. இதில் நம்ம பேலன்ஸ் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக பேஸு, ட்ரிபிள், இவ்வளோ தான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆன் ஆஃப்காக கொடுத்துருக்கக்கூடிய சுவிட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருந்தது. ஸோ அந்த டிசைனில் நம்ம போட்டிருக்கோம். இது யூஎஸ்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸ் இன்புட் சுவிட்சிங்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடியது. பார்த்திங்கனால தெரியும், இது ரெண்டே சுவிட்சு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி கார்டு, ஆக்ஸ், ஃப்ரண்ட்லேயே ஒரு ஆக்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டும் இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்துடும். நல்ல ஒரு பவர் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். இதோடைய பேக் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்போடைய பேக் வியூவு. இதில் நீங்கள் ஆக்ஸ் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மூணுமே பார்த்திங்கன்னா காமனாக தான் இருக்கும். இதில் ரெண்டு ஆக்ஸ் இன்புட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவும் ஒன்று பார்த்திங்கன்னா டம்மியாக தான் விட்டுருப்போம். அடுத்தபடியாக ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ்னு பார்த்திங்கன்னா 4 ohmsலேருந்து 8 ohms வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம் லைன் நான் எடுத்து விடலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எஃப்எம் கிடைக்கிற டவுட்டு தான். பழைய அனலாகில் பார்த்திங்கன்னா எஃப்எம் எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா எஃப்எம் அவ்வளோ கிடைக்கிறதில்ல. நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லியான யூஎஸ்பி போர்டு வாங்கி போட்டாலுமே இறைச்சலோடு தான் எஃப்எம் கிடைக்கும். அதாவது யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இனி ஆம்ப்ளிஃபையரோடைய இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஸ்டீரியோ ஆம்போடைய இன்டீரியரு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24/0/24 3 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ட்ரான்ஸ்ஃபார்மரே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வழக்கமாக பார்த்திங்கன்னா 5 ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம் 2.1க்கு. ஸோ இதில் நம்ம 2 சேனல் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால 3 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 3300 MFT. அதாவது டோட்டலாக பார்த்திங்கன்னா 6600 MFT வரும் ஒரு சைடுக்கு. 2 சைடு சேர்த்து பார்த்திங்கன்னா 12,000 மொத்தமாக பார்த்திங்கன்னா 13,200, அதாவது 13,200 MFT வர மாதிரி மொத்தமாக 4 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டயோடும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான த்ரீனிக்ஸ் பிராண்டோடைய 3 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் ட்ரிபிளுக்கு பார்த்திங்கன்னா LM324N, அதாவது டெக்சாஸோடைய ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ண பேஸ் ட்ரிபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், டெக்சாஸோடைய ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான பேஸ் டெப்த் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீசெட்டில் பார்த்திங்கன்னா 2 ப்ரீசெட் இருக்கும் இந்த பேஸ் ட்ரிபிளில். இதில் நீங்கள் வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு மிட் எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் மிட் வால்யூம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் இதில் குறைச்சிக்கலாம். இல்லை மிட்டு அதிகமாக வேணும்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டுலேயே கொடுத்துருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ண யூஎஸ்பி போர்டு. அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஐசின்னு பார்த்திங்கன்னா எஸ்டிகேவுடைய 4141 ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ அவுட்புட்னு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் 2 8 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். 2 8 இன்ச் ஸ்பீக்கருக்கு பக்காவாக இருக்கும்.
நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 2 சோனி ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சோனி ஹைஃபை ஸ்பீக்கரு. அந்த ஹைஃபை ஸ்பீக்கருக்கு பக்காவான மேட்சிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இனி இந்த ஆம்ப்ளிஃபையரோடைய ஆடியோ சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்ப்ளிஃபையரை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இதில் நம்ம எல்இடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்ஸ் வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்கனால க்ரீன் கலர் எல்இடியை வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு, எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம சப்போஸ் ஆக்ஸ் இன்புட் யூஸ் பண்ண போகிறோன்னா யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசனுக்காகன்னு சொன்னால், சம்டைம்ஸ் அவங்க டிவிலேயோ இல்லை அப்படின்னா வேறு எதனா இன்புட் கொடுத்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் அந்த யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லேயே இருக்கும். ஸோ அந்த இது அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி வேணால் இந்த ரிமூவ் பண்ணி இந்த சுவிட்சை வந்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி வந்து உங்களுக்கு ஆன் ஆகிக்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் மோடில் இருக்குது. ஸோ இதில் சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்சிஎஸ், அதாவது நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் ஒன்று நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் மட்டும் தான் வச்சுருக்கேன், பேஸ் வைக்கலை. அதாவது பேஸ் வந்து 0 லெவலில் இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா பேஸ் இருக்குது. இது பேஸ் வைக்கிறேன் பாருங்கள். Exaggerated, that's within us. The story's over now. ஸோ இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.